ஹாய் கைஸ், நியூ இயருக்கு நம்ம ஒரு டு டூ லிஸ்ட் செஞ்சுருப்போம். அதை ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு தான் இந்த ஃபுல் வீடியோ. இந்த டு டூ லிஸ்ட்டை கேலண்டர் மாதிரி செய்யலான்னு தான் பிளானு. எங்கிட்ட இருந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒயிட் ஷீட் பேஸ்ட் பண்ணி ட்ரையாங்கல் ஷேப் கொண்டு வந்துட்டேன். இப்போது என்னென்ன காம்பவுண்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு டாஸ்க் செய்கிறீங்கன்னா ஒரு ரிலே மாடியூல் போதும். நான் 5 டாஸ்க் செஞ்சுருந்தேன். என்கிட்ட 8 சேனல் ரிலே மாடியூல் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிட்டேன். அப்புறமா டச் சென்சர், பேட்டரி சார்ஜ் பண்ண சார்ஜிங் மாடியூல், ஸ்விட்ச், ரெட் எல்இடி, பேட்ரி, அப்புறமா ஒயர்ஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ். ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோம் ஷீட்டில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எல்இடி சென்சார் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுன்ற லைன்ஸ் போட்டு மார்க் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் அயன் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்இடி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பின்ஸை கட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் தனியாகவும் கிரவுண்ட் தனியாகவும் சால்டர் பண்ணிடலாம். இந்த இடத்துல 2 கலர்ஸ் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூ அண்ட் ரெட். நீங்கள் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணால் போதும், நீங்கள் ரெட் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போது டச் சென்சார் பேஸ்ட் பண்ணோம். நீங்கள் டச் சென்சார் எடுத்துகிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்ட்டு 2 ஜம்பர்ஸ் இருக்கும். அது ரெண்டுத்தையும் சால்ட்ரிங் மூலிமா ஷார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணால் தான் ஆக்டிவ் லோ ட்ரிகர் கிடைக்கும். நம்ம ரிலே ஆக்டிவ் லோ மோடில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு ஆக்டிவ் லோ ட்ரிகர் வேணும். சென்சார் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு ஹாட் க்ளூ வச்சு சென்சாரை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சென்சார்ஸ்க்கு பவர் வேணும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேரலாக கனெக்ட் பண்ணிடலாம். சென்சார்ஸில் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி பார்த்தா எல்லா சென்சாரும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அவுட்புட்காக தனியாக ஒயர்ஸ் சால்டர் பண்ணிடலாம். எல்லா சென்சாருக்கும் தனித்தனி அவுட்புட் ஒயர் வேணும். இப்போது ஸ்விட்ச் சைட் போயிடலாம். இதுதான் நமக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச். நம்ம செஞ்சு வச்ச பாக்ஸ் எடுத்துகிட்டு தேவையான இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம். அந்த ஹோல்ஸில் ஸ்விட்சையும் சென்சார் ஒயர்ஸையும் இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சார்ஜிங் மாடியூல். சார்ஜிங் மாடியூலில் ஒயர் சால்டர் பண்ணிடலாம். இப்போது ரிலே கனெக்ஷன் பார்த்துடலாம். நார்மலாக ரிலேன்னு எடுத்துட்டிங்கன்னா நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ் 2 டெர்மினல்ஸ் இருக்கும். நம்ம ப்ளூ எல்இடிஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெட் எல்இடி சென்சார்லேயே இருக்குது. ப்ளூ எல்இடியை NO டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடலாம், விச் இஸ் நார்மலி ஓப்பன். பேட்டரியும் ஸ்விட்சும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது எங்கெல்லாம் பவர் தரணும்னு பார்க்கலாம். சென்சார்ஸ்க்கு பவர் பண்ணணும், ரிலேஸ்க்கு பவர் பண்ணணும், எல்இடி பவர் பண்ணணும், நெக்ஸ்ட் எல்லாமே காமன் பண்ணணும். டச் சென்சார்லேருந்து வர டிஜிட்டல் அவுட்புட்டை ரிலேயில் இருக்கிற ஒரு பின்னுக்கும் சால்டர் பண்ணிடலாம். இப்போது செக் பண்ணால் ஓகே. வரக்கு 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 சக் 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 வரக்கு வரக்கு.